ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்வேதா டைம்ஸ் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது டெய்லி ரொட்டீன் vlog தான். இன்றைக்கி மண்டே, பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது. ஸோ மார்னிங் 5 o'clock அலாரம் வச்சு எழுந்தாச்சு. நான் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு எது செய்கிறனோ இல்லையோ இந்த காலுக்கு எக்ஸசைஸ் பண்ணிவிடுவேங்க. ஏன்னா எனக்கு இந்த ஹீல் பெயின் இருக்குது, குதிங்கால் வலி. இது எனக்கு ரொம்ப வருஷமாக இருக்குது. இது மோஸ்ட் ஆஃப் லேடிஸ் தான் வரும். ஏன்னா அவங்க ரொம்ப நேரம் நின்று சமையல் செய்கிறாங்கல்ல, ஸோ அதனால் வரும்னு சொல்கிறாங்க. அப்புறம் உடம்பு பருமன் ஆகிடுச்சு அப்படின்னா கூட வரும்னு சொல்கிறாங்க. நிறைய ரீசன் சொல்கிறாங்க. டைல்ஸ்னால வருது சொல்கிறாங்க ஒருத்தவங்க. சரி, ஏதோ ஒன்று மொத்தத்தில் வந்துருச்சு, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தான் மட்டும் பார்க்கணும். நான் வந்து வீட்டில் ஸ்லிப்பர் போட ஆரம்பித்தேன். இதனால் வீட்டில் போடுற ஸ்லிப்பர் வந்து நம்ம காலுக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும். எல்லாருமே வந்து ஒரே மாதிரி குஷன் மாதிரி இருந்தால் வாங்கி போடணும்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து எல்லாருக்குமே வந்து ஷூட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில பேருக்கு அந்த குஷன் போட்டால் வலி வரும், நான் பார்த்துருக்குறேன். ஸோ நம்மளுக்கு எது கரெக்டாக இருக்குது, எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நம்ம ஸ்லிப்பர் கடைக்கு போய் அதை போட்டு நடந்து பார்த்து நம்ம வாங்கணும். அந்த மாதிரி வாங்கி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குது. அப்புறம் நான் இந்த எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன். எழுந்த உடனே எனக்கு கீழே குதிங்காலை வைக்க முடியாது. காலை வச்சாலே எனக்கு வலிக்கும். நான் நொண்டியாக நடப்பேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அப்புறம் போக போக சரியாயிடும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு எழுந்த உடனே கீழே கால் வைக்கும்போது எனக்கு வலிக்கும். ஸோ அதனால் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக தெரிஞ்சிச்சு. அதனால் இதை நான் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் இது ரெண்டுமே பண்ண பிறகு கொஞ்சம் பரவாயில்ல. எனக்கு குதிங்கால் வலி அந்தளவுக்கு ரொம்ப ஓவர் பெயினாக இல்லை. ஸோ பரவாயில்ல. அந்த எக்ஸசைஸ் பண்ண உடனே சூடாக டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமேலுக்கு நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டேன். என்னடா வெஜிடபிள் கட் பண்ணுறதுலாம் காட்டுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பீட்ரூட் கட் பண்ணுறது ரொம்ப லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப குயிக்காக கட் பண்ணிடலாம். அதுக்காகத்தான் நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் டைம் எடுக்கிற விஷயமே இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது தாங்க. எனக்கு தெரிஞ்சு சில பேர் நைட்டே வந்து கட் பண்ணி வச்சிடறேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிறதுனால சத்து போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் போகாது. நம்மளுக்கு டைம் இல்லைன்னா கட் பண்ணி தப்பு கிடையாது. ஒரு ஏர் கண்டெய்னரில் நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுட்டு போகிறோம், காலையில் எடுத்து அதை செய்ய போகிறோம். ஸோ 10 ஹவர்ஸில் சத்துலாம் எதுவும் போகாது. ஸோ உங்களுக்கு மார்னிங் கட் பண்ண டைம் பத்தலைன்னா நீங்கள் நைட் தாராளமாக அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் இது வந்து பொண்ணுக்காக நான் செஞ்சிட்ருக்கிறேன். அவள் பொரியல் சாப்பிட மாட்டாளா, அதனால் அவளுக்காக ஸ்பெஷலாக வந்து இந்த மாதிரி தனியாக வேக வச்சு அதை கிரைண்ட் பண்ணி அவளுக்கு நான் பேக் பண்ணி கொடுப்பேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பூரி தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பூரிக்கு நம்ம திரட்டும் போது இந்த மாதிரி திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பூரி வந்து ஃப்ளஃபியாக நல்லா கிடைக்கும். பாருங்கள், எதுவுமே பண்ணல, நான் போட்ட உடனே ஜஸ்ட் அப்படியே விட்டுட்டேன். அதுவே பாருங்கள் எப்படி ஃப்ளஃபியாக வருதுன்னு. அப்புறம் நம்ம பூரிக்குன்னு மாவு பிசையும் போது அது சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவு கொஞ்சம் லூஸாக இருந்தால் அது நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. பட் நம்ம பூரிக்கு பிணையும் போது அது கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு பூரி வந்து இந்த மாதிரி ஃப்ளஃபியாக கிடைக்கும். பூரியிலேயே நிறைய வெரைட்டி செய்யலாம். நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்னா நம்ம பாலக்கீரை இருக்குல்ல, அதை நம்ம வந்து வாங்கிட்டு வந்து வேக வச்சு அதை வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அந்த விழுதை நம்ம கோதுமை மாவில் போட்டு அதை நல்லா பிசைஞ்சு அதை பூரி போட்டால் எடுக்கலாம். இந்த மாதிரி பீட்ரூட்டில் இந்த மாதிரி நிறைய நம்ம இப்போ செய்யலாம். நம்மளோட இஷ்டம் தாங்க, நம்ம ஹெல்த்தியாக எப்படி வேணாலும் நம்ம கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் முடித்த கையோடவே நான் அந்த கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அப்பப்போ நீங்கள் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப கிளம்ஸி ஆகாது. அப்புறம் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்காக லஞ்ச் செய்ய போயிட்டேன். இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் காரக்குழம்பு அப்புறம் பீட்ரூட் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். இந்த காரக்குழம்பு ரெசிபி வந்து எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நான் இதை காட்ட வேண்டான்னு காட்டலை. அப்புறம் இந்த பீட்ரூட் பொரியல் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி சால்ட்டு போடக்கூடாது. நம்ம வெந்த அப்புறமேலுக்கு சால்ட்டு போட்டோன்னா அது சீக்கிரமாக வெந்துடும். பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் சில குழந்தைங்க சாப்பிடுவாங்க, சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஒரு குழந்தைக்கு பிடிக்கிற காய் இன்னொரு குழந்தைக்கு பிடிக்காது. ஸோ நம்ம குழந்தைக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. ஹெல்த் ரெசிபி தான் எல்லாருமே கேட்பாங்க. பட் அது குழந்தைங்க சாப்பிடுங்களா, அதுதான் என் கேள்வி. நம்ம குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி அந்த ஹெல்த் ரெசிபியை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். என் குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க. பட் நான் அது எப்படி கொடுப்பேன்னு யோசித்து கொடுத்துருவேன். பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் என் பெரியவன் வந்து முட்டை போட்டு கொடுத்தா அதை சாப்பிட்ருவான். ஸோ அது மாதிரி அவனை செஞ்சு கொடுத்துருவேன். என் சின்ன பொண்ணு வந்து அவள் பொரியல் சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி அதில் சாப்பாடு மிக்ஸ் பண்ணி வெரைட்டி ரைஸ் மாதிரி செஞ்சு பேக் பண்ணி கொடுத்து விட்ருவேன். ஸோ உங்கள் பிள்ளைங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதனால் ஹெல்த் ரெசிப்ஸை பாருங்கள். பட் அது எப்படி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. பெரியவனுக்கு லஞ்ச் பேக் பண்ணிகிட்ருக்கேன். அவனுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடில் வந்து வெங்காயம், தக்காளி, வெந்தயம் இந்த மாதிரிலாம் ஒன்றும் தட்டுப்படக்கூடாது அவனுக்கு. அதனால் நான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேலுக்கு தான் கட்டி கொடுத்து விடுவேன். இல்லைனா அவன் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவான். அதனால் நான் இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருவேன்.
குழம்புலாம் செஞ்சு தனித்தனியாக கொடுத்து விட மாட்டேன். ஏன்னா அவனுக்கு பிசைய தெரியாது, கீழே சிந்திடுவான். அதனால் நான் இந்த மாதிரி கிளறி அவனுக்கு கொடுத்து விட்டுருவேன். நான் சொன்னேன்ல முட்டை போட்டு பண்ணேன்னு, அது இப்படி தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி கேக் தான் கொடுத்து பசங்களுக்கு லஞ்ச்லாம் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறமேலுக்கு துணி வேலையை பார்க்கலான்னு வந்தேன். மார்னிங்கே நம்மளுக்கு 2 விஷயம் பண்ணிடணுங்க. ஒன்று சமையல் வேலை, அப்புறம் துணி வேலை. இது 2 பண்ணிட்டோன்னா அப்புறம் நம்ம ஃப்ரீ தான். அப்புறம் எனக்குன்னு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எல்லாமே முடிச்சுட்டு போய் ஜாலியாக உட்காந்துட்டு ஃபோன் கையில் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் ஃபோனை நோண்டிக்கிட்டே இன்னொரு பக்கம் எதையாவது குறிச்சிக்கிட்டே உட்காந்துப்பேன். டெய்லியும் கண்டிப்பாக நம்மளும் ஏதாவது ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். நேற்று வாங்கும் போதே இந்த நாகப்பழம் காலி பண்ணிட்டேன். அதனால கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. சரி இருக்கிறத சாப்பிட்றலாமேன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.